ஹாய்ங்க. இப்போ கீழேருந்து ஒரு ஆள் எட்டி பார்ப்பாங்க பாருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, மகிழ்குட்டியும் அக்காவும் காலையிலே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நைட்டுக்கு வந்து கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாரும் வந்துருவாருங்க. அதாவது இங்கே வந்துட்டாவே அவங்க அம்மா அவளை கண்டுக்கவே மாட்டான். அவங்க அம்மா அவளும் கண்டுக்க மாட்டான். இவனும் அவங்க அம்மாவும் கண்டுக்க மாட்டான். எங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் முட்டை எடுத்து வைக்கும்போது போட்டு பாருங்களேன், இன்னொரு கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அவனுக்கு எட்டாத மாதிரி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு அவனை கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் அம்மாட்ட விட்டு வந்தான். அவனுக்கு சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். 2 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடச்சட்டி விட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அதை ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகணுங்க. இது வந்து மகிழ்குட்டியோட செம்ம ஃபேவரெட்டு. இதை பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவான். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பச்சை வாசம் போய் நல்லா கெட்டியாயிடணும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி பாருங்கள். இந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு முட்டை கிரேவி பண்ணது எல்லாமே நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், டைம் இல்லாதனால.